தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு குட் நியூஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றுமாறு ஏறத்தாழ 35 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வருகிறோம். 32 ஆண்டுகள் கழித்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டது. வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்குள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்படுவோம் என்று எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் மத்திய மாநில அரசுகள் அந்த முயற்சிகளை எடுக்கவில்லை. தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். அவர்களுக்குத்தான் எங்களுடைய 1 கோடி வாக்குகள் என்று தேவேந்திரகுல வேளாளர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் மத்திய மாநில அரசுகள், அரசியல் கட்சிகள் பரபரப்படைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்தை செய்து தர தயாராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்றி பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைமை தீர்மானத்தை நிறைவேற்றி தேசிய தலைமைக்கு அனுப்பப்படும் என்று கூறப்படுகிறது. தேசிய தலைமை அதனை பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து வெளியேற்ற அதற்கான அரசாணை குழு அமைத்து ஆய்வு செய்து அரசாணை வெளியிட சம்மதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுகவும் ஆதரிக்கலாமா என்று யோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலும் இந்த சிந்தனை உள்ளதாக கூறப்படுகிறது. தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமாக அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பது, முடிவு செய்திருப்பது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஒரு நற்செய்தியாகும்.